أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين.
وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனது திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் இறுதி தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கும் நம் அத்துணை பேர் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ஆலிம் பெருமக்களே, அன்பின் சகோதரர்களே, இந்த புவி மீது இருப்பவற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானதும் அவனது ரஹ்மத் என்னும் அருளும் சகீனத் என்னும் அமைதியும் அளவின்றி பொழிந்து கொண்டிருக்கும் அவனது இறை இல்லங்களில் ஒன்றான நமது அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதில் துறவரத்தை வெறுத்திடுங்கள், இல்லறத்தில் இணைந்திடுங்கள், அதுவே எனது நெறிமுறை என்று அறிவுரை பகர்ந்த அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீரிய வழியை பின்பற்றி இறை அருளால் உங்கள் வாழ்த்துக்களுடனும் உங்களது மனமார்ந்த துஆக்களுடனும் இன்ஷா அல்லாஹ் நடந்தேற இருக்கும் இந்த இனிய திருமண நிகழ்வின் துவக்கமாக கிராத் இதயங்களை ஈர்க்கும் இறை வேதமாம் அல் குர்ஆனின் அற்புத வசனங்கள் சிலவற்றை அழகிய நடையில் இனிய தொனியில் ஓதிட வருகின்றார் அல் ஹாஃபில் எம் சுல்தான் முஃபீத் அவர்கள். السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا. والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما. والذين إذا ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. أولئك يجزون الغرفة بما صبروا
بما صبروا ويلقون فيها تحية وسلاما خالدين فيها مستقرا ومقاما قل ما يعبأ بكم ربي لولا دعاؤكم فقد كذبتم فسوف يكون لزاما صدق الله العظيم. மாஷா அல்லாஹ், அல் குர்ஆனின் அற்புத வசனங்களை அழகிய துணியில் ஓதி இந்த இனிமையான திருமண நிகழ்வை துவக்கி வைத்த அல் ஹாஃபில் எம் சுல்தான் முஃபீத் அவர்களுக்கு மணவீட்டார் சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தொடர்வது வரவேற்புரை. இன்ஷா அல்லாஹ், இறைவன் அருளால் இளம் உள்ளங்களை இல்லறத்தில் இணைத்து வைக்கும் இவ்வினிய திருமண நிகழ்வில் கலந்து சிறப்பித்து மணவீட்டாரை மகிழ்விக்க வேண்டும், மணமக்களை மனதார வாழ்த்தி துஆ செய்ய வேண்டும், அவர்களின் இல்லறம் நல்லறமாய் மலர்ந்து ஈருலக வாழ்வும் சிறப்பாக அமைந்திட வேண்டும் என உளமாற துஆ செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்துடன் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் மனம் நிறைந்த மகிழ்வுடன் வரவேற்க வருகின்றார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வரும் அல் ஜாமில் உஸர் ஜும்மா மஸ்ஜிதின் ஹத்தீபும் மணமகளின் அன்பை தந்தையுமான கண்ணியத்துக்குரிய ஆலிம் பெருந்தகை ஷேக் எம்.ஐ. அப்துல் மஜீத் மஹலரி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை கடைபிடிக்கும் முகமாக நடைபெற்று கொண்டிருக்கிற எங்களது குடும்ப இந்த நிக்காஹ் திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துஆ செய்ய வந்திருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற எங்களது அழைப்பை பெரிதாக மதித்து மணமக்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி மனதார இஹ்லாஸோடு உளப்பூர்வமாக துஆ செய்து அவர்களுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை சிறப்பான முறையில் இம்மையிலும் மறுமையிலும் செழிப்பான முறையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிற அருமையான சகோதரர்களை எல்லாம் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக உங்களை அன்போடு எங்களுடைய உளமாற இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்களுக்காக எங்களுடைய மணமக்களுடைய வாழ்க்கையில் செழிப்பாக அவர்கள் வாழ்வதற்கு இஸ்லாமிய நெறிகளை தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து அதன்படியே அவர்களுடைய வாழ்வு இங்கும் மறுமையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நீங்கள் துஆ செய்யுமாறு உங்களை அன்போடு நான் சந்தோஷமான முறையில் வரவேற்கிறேன். உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய குடும்பத்தினின் சார்பாக, மணமக்களின் சார்பாகவும் மணமக்களின் குடும்பத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று உங்களுக்காக வேண்டி நாங்களும் துஆ செய்கிறோம். உங்களுடைய சிரமங்களை அல்லாஹ், உங்களுடைய நெருக்கடிகளை அல்லாஹ்
இந்த பயணத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நிரப்பமான கூலியை தர வேண்டும் என்று துஆ செய்து என்னுடைய வரவேற்பு உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நிகழ்வின் தொடர்ச்சியாக திருமண குத்பா பேருரை தேனி மாவட்டம் பெரியகுளம் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் தலைமை இமாம் மதரத்து சாலிஹீன் பேராசிரியர் கண்ணியத்துக்குரிய ஆலிம் பெருந்தகை ஷேக் ஷரீஃப் பாக்கவி அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي كلامه القديم وفي القرآنه العظيم وفي الفرقانه المجيد. بسم الله الرحمن الرحيم. فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع. وقال سيد البشر في حديث الخبر: بلغت الرسالة أديت الأمانة ونصحت الأمة. كما قال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يدخل الجنة قاطع الرحم. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானம் அகில உலகத்தினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன் உலகத்திலே உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மாளிகையாகிய இந்த இல்லத்தில் வருகை புரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், அறிஞர் பெருமக்கள், உலமாக்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று அனைத்து சலாமும் சாந்தியும் அருளும் அனைத்து நிஅமத்துக்களும் முழுமையாக பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அனைவர்களும் பிரார்த்திப்போமாக. அல்லாஹ் அருள் செய்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இல்லமாகிய இந்த இடத்துல மணமக்களை வாழ்த்தி துஆ செய்வதற்காக வேண்டி அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவர்களுடைய மணமக்கள் தம்பதிகள் இவர்களுடைய வாழ்க்கை இம்மையிலேயும் மறுமையிலேயும் எக்குறையும் இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று மறுமையில் ஆகிரத்திலே வெற்றியாளர்களுடைய பட்டியலில் இவர்கள் சேருகின்ற பாக்கியத்தை வழங்க அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நாம் முதலாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட நெடிய தூரத்திலே இருந்து நான் இங்கு வந்து இந்த வைபவத்திலே கலந்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய எங்களுடைய ஷேக், நம்முடைய மஸ்ஜிதினுடைய இமாம், நம்முடைய மதரசாவினுடைய ஆசிரியர், அனைத்து சிறப்புகளை பெற்ற அப்துல் மஜீத் மஹலரி அவர்களுடைய இந்த திருமண இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற மிக பெரும் பாக்கியத்தை பெற்றதற்கு அல்லாஹ்விடத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. மிக சந்தோஷம். காயல் பட்டினத்தினுடைய அன்பு சகோதரர்கள் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடியதில் மிக ஆனந்தம் அடைகின்றவனில் நானும் ஒருவன் என்பதை உங்களிடத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணம் இஸ்லாம் காட்டும் திருமணம், இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய திருமணம் என்றால் என்ன
இதனுடைய ஒழுங்குகள், இதனுடைய சட்டதிட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், இது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், வலிமா போன்றுள்ள விருந்துகள் போன்றுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மிக நன்றாகவே மிக தெளிவாகவே நாம் பல கட்டுரைகள் மூலமாகவும் உலமாக்களினுடைய பிரச்சாரத்தின் பயான்களின் மூலமாகவும் நன்றாகவே நாம் தெளிந்திருப்போம். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய எடுத்துக்கொண்ட விஷயம், இந்த சமுதாயம் பின்தங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் நாடியிருக்கிறேன். இந்த குறுகிய நேரத்தில் திருமறை குர்ஆனில அல்லாஹ் திருமறை குர்ஆனில திருமணம் முடியுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் ஒரே ஒரு வசனம் தான் வந்து, ஒரு வசனத்திற்கு மேல் சொன்னதாக தெரியவில்லை. ஆனால் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது பல நூறு இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லுகிறான். அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் நூற்றுக்கணக்கான இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்றான். ஆனா திருமணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் திருமணம் முடியுங்கள் சொல்றான். எதை எப்படி சொல்லணுமோ அப்படி இறைவன் சொல்லுகிறான். காரணம், நம்ம சமுதாயம், நம்ம மனிதர்கள் எந்த சுண்ணத்தை விட்டாலும் பரவாயில்லை, திருமணங்கிற ஒரு சுண்ணத்தை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு எல்லாமே நிறைவேற்றி விடுவாங்க. அதில் பின்தங்கி விட மாட்டார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியாவது அல்லாஹ் ஒரு முறை சொன்னா போதும். ஆனா தொழுகை விஷயத்துல நிச்சயமாக மக்கள் அலட்சியமாகும் அசட்டையும் அவர்களுக்கு இருக்கும். அது இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே. அடுத்ததாக திருமறை குர்ஆனில் யாரை திருமணம் முடிக்கலாம், யாரை முடிக்க கூடாது, யாரை தேர்வு செய்ய வேண்டும், யாரை தேர்வு செய்யக்கூடாது, யாரை திருமணம் முடிப்பது அனுமதி இல்லைங்கிற ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்து நிசாவினுடைய இறுதி பகுதியிலே ஒரு பெரிய பட்டியலை போட்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறான் ரப்புல் ஆலமீன். ஆக இப்படிப்பட்ட ஒரு பட்டியல் உலகத்திலே மற்றைய ஏனைய சமுதாயத்திலே இவ்வாறு பட்டியல் போடப்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் நினைத்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. எந்த ஒரு மார்க்கத்திலே எந்த ஒரு மதத்திலேயும் யாரை முடிக்கலாம், யாரை முடிக்க கூடாது இஸ்லாத்திலே சொல்லித் தரப்படுகிறதா இல்லையா? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ ஹவாத்துக்கும் என்று எப்படி நீண்ட வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். யாரை முடிக்கிறது, முடிக்க கூடாது. இது உலகத்திலே எந்த சமயத்திலேயும் சொல்லித்தரப்படவில்லை. அதில் சொல்லித்தரப்படவில்லை என்றால் கூட இந்திய சட்டங்களிலே இப்படிப்பட்ட வரைமுறை லட்சியங்கள் உண்டா? யாரை முடிக்கணும், முடிக்க கூடாது, அந்த தெளிவும் அங்கே கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் புள்ளி விவரமாக துல்லியமாக எவ்வாறு திருமண காரியங்களை நடைபெற வேண்டும் என்கிற அனைத்தையும் நம்முடைய மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான் பாருங்கள். மனிதன் மாற, காலங்கள் மாற மாற மனிதன் மாறுவான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறான். ஏன் சொல்லுகிறான்? காலப்போக்கில் மனிதன் எப்படி வருகிறான் என்றால், உறவு கொள்வதற்கு ஆணும் பெண்ணும் பெண்ணு தேவையில்லை, ஆணோடையும் பெண்ணு பெண்ணோடையும் இருந்து விடலாம் என்ற மனநிலைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான ஒரு காலம், மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று மாதங்களுக்கு முன்னால் கூட மகாராஷ்டிராவில் வந்து 2 போலீஸ்காரிகள் லவ் பண்ணி 2 பேர்களுமே திருமணம் முடித்துக் கொண்ட செய்தியை
பத்திரிகை வாயிலாக நாம் பார்த்தோம். அதற்கும் இந்த அரசாங்கம் இடம் கொடுக்கிறது, அது தடை விதிக்கவில்லை. இப்படித்தான் நிலை இருக்கிறது உலகத்திலே. இப்படிப்பட்ட ஹராமான, தடுக்கப்பட்ட, கொடூரமான, மோசமான நிலை, இதை இது இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. பன்கிகுமா தாபலக்கும் மினல் நிசா, நீங்கள் திருமணம் முடிப்பது பெண்களை மட்டும்தான் அப்படின்னு உறுதியாக சொல்லுகிறான் என்றால் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும், எந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிக்காஹ் திருமணத்தின் மூலமாக அனுமதிக்கப்பட்ட மூலமாகத்தான் உறவு கொள்வது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அது அல்லாத, திருமணம் அல்லாத, அனுமதிக்கப்படாத, தவறான, தகாத உறவுகளை பற்றி இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒழுக்கக்கேடான உறவு, தவறான உறவு, கல்லால் எரிந்து சாகடிக்கப்படக்கூடிய உறவு என்று, அந்த விபச்சாரத்தை வரம்பு மீறிய உறவு என்று வன்மையாக கண்டிக்கிறது திருமறை குர்ஆன். ஆக உறவு என்றால் திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த திருமணத்தினுடைய நோக்கங்கள் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு விஷயம்தான். ஒன்று என்ன, இந்த திருமணம் முடிப்பதின் காரணமாக இந்த பூமியில் மனித சந்ததிகளை, மனித சமூகத்தை உருவாக்க வேண்டும். மனித சந்ததி உருவாகணும் அப்படின்னா அதற்கு திருமணம் அவசியம். திருமணம் இல்லைன்னா சந்ததியை உருவாக்க முடியாது. 2 பேர்கள் முதலாக ஆதம் ஹவ்வா அலைஹிஸ் 2 பேர்களைத்தான் அல்லாஹ் படைத்தான். அதற்கு பின்னால் பல்லாயிரம் கோடி பெருகியது எப்படி? அந்த 2 பேர்களின் மூலமாகத்தான். முதலாக கணவன் மனைவியாக ஆண் பெண் உறவு ஏற்படுகிறது. அதற்கு பின்பு குடும்ப உறவு ஏற்படுகிறது. அந்த குடும்பம் கூட்டு குடும்பமாக மாறுகிறது. அந்த கூட்டு குடும்பம் கோத்திரமாக மாறுகிறது. அந்த கோத்திரம் சமூகமாக மாறுகிறது. சமூகம் சமுதாயமாக மாறுகிறது. சமுதாயம் தேசியமாக மாறுகிறது. இதற்கு யார் காரணம்? படைத்த ரப்பு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகு ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மா ஆதமை தான் படைத்தான். ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா, அதிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 2 பேர்களை படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா, அந்த 2 பேர்களின் மூலமாக உலகத்திலே மிக பெரும் சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்கினானே, அவன்தான் இறைவன். அவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி மக்களுக்கு நினைவுபடுத்தி அதற்கு பின்னால் தான் தன்னை பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். சகோதரர்களே, அப்படியான ஒரு திருமணத்தை உருவாக்கியது, சொந்த பந்தங்களை உருவாக்கியது படைத்த ரப்பு அல்லாஹ் என்பதை நினைவு கூற வேண்டும். இப்பொழுது சமுதாயம் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுங்கிற செய்தி என்னவென்றால், டோட்டலாக கணக்கெடுத்து பார்ப்போமேயானால் மிக பின்தங்கிய நிலையில் யார் இருக்கிறார்கள்? எந்த வகையில? தொழுகையிலே, நோம்பிலேயா, அல்லது ஹஜ்ஜிலே, உம்ராவிலேயுமா? இல்லை சகோதரர்களே. சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகளை பேணுவதிலே, ஆதரிப்பதிலே நாம் பின்தங்கிய நிலையில் எல்லா பகுதியிலும் இருந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த உறவு, சொந்த பந்தம் பார்க்கிறோமா இல்லையா? அது எப்படி வந்தது? வானத்திலிருந்து குதித்து விட்டார்களா அல்லது மரத்திலிருந்து தொங்கினார்களா? அந்த உறவு எப்படி வந்தது? அண்ணன் தம்பிகளாகவும், அக்கா தங்கைகளாகவும், மாமா மச்சான்களாகவும் இந்த உறவு எப்படி ஆனது? காசு கொடுத்து, விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது சகோதரர்களே. இதை யார் ஏற்படுத்தியது? படைத்த ரப்பு ஏற்படுத்தினான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். சொந்த பந்தங்களை நீங்கள் பேணுவதிலே, சொந்த பந்தங்களை ஆதரிப்பதிலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இறைவன் சொந்தக்காரர்களுக்கு எப்படி சொல்லுகிறான்? ரஹம், அர்ஹாம் அப்படின்னு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பா என்று சொல்வார்கள் ஹதீஸிலே. சில நேரங்களிலே அல்லாஹ் அந்த குர்பாங்கிறதையும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் சொந்தக்காரர்கள். ஆத்தில் குர்பாவல் ஹக்கஹு வல் மிஸ்கின் வப்ன ஸபீல் வலா துபذிர் தப்தீரா.
அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய உரிமைகளை சரிவர நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறான். உங்களுடைய ஏழைகள் மிஸ்கீன்களுடைய உரிமைகளை, வழிப்போக்கர்களுடைய உரிமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றுங்கள். நீங்கள் வரம்பு மீறி நடந்து விடாதீர்கள். வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர் என்பதாக வன்மையாக அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை விளங்கணும். சொந்தக்காரர்கள் யார்? உறவுகள் என்றால் யார்? அருகாமி என்றால் யார்? குரபா என்றால் யார் அப்படின்னு நம்ம தெரியணும். அதுக்கு தெளிவு இருக்கு. யார் யாரையோ பழகுறோம், பழக வேண்டியதுதான், தப்பு கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப், பாசம், அக்கறை இருக்க வேண்டியதுதான். ஆனால் எல்லோருமே குர்பாவாக ஆகிவிடுவார்களா? எல்லோருமே அருகாம்களாக ஆகிவிடுவார்களா? எல்லோருமே சொந்தக்கார ஆகிவிடுவார்களா? இல்லை சகோதரர்களே. யார் யாரெல்லாம் போய் இது என் அண்ணன் மாதிரி, என்னோட அக்கா மாதிரி, என்னுடைய தாய் மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னோம், முதலிடம் கொடுத்தோம் அப்படின்னா, உண்மையான தாய், உண்மையான சகோதரி, உண்மையான சின்னத்தாவுக்கு எந்த அந்தஸ்து வைத்திருக்கிறீர்கள்? சிந்திக்க வேண்டும் சகோதரிகளே. இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் மார்க்கம் அறிவுறுத்தக்கூடிய உண்மையான அருகாமைகள் என்பவர்கள் யார்? சொந்தக்கார் என்பவர் யார்? இரத்த உறவு உள்ளவர்கள் யார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, தந்தை வழி, தாய் வழி ரெண்டாக எடுத்துக்கொள்வோம். தந்தை வழியில தந்தையோடு பிறந்தவர்கள் சின்னத்தா, பெரியத்தா, அவர்களோடு பிறந்த தங்கை, மாமி, நமக்கு மாமி வேணும், இவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாய் வழி ஒரு பக்கம். நம்ம அம்மாவோடு பிறந்தவங்க சின்னம்மா, அம்மாவோடு பிறந்தவங்க பெரியம்மா, அவங்களோடு பிறந்த தன்னுடைய மாமா. மாமாவுக்கு மட்டும் தமிழ் சமுதாயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் சில லாபங்கள் இருப்பதற்காக வேண்டி மாமாவை போன்று உரிச்சு வச்சிருக்கிறான்ப்பா அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் மற்றவர்களெல்லாம் அவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இது எல்லா தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் அல்ல, தாய் வழி, தந்தை வழி ரெண்டு பக்கம் வந்தாச்சு. மூன்றாவதாக நாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிறந்தவர்கள், இவர்கள்தான் சொந்தக்காரர்கள், இவர்கள்தான் அருகாம்கள், இவர்கள்தான் குர்பாக்கள், இவர்கள்தான் இரத்த உறவுகள். இவர்கள் மீதுதான் நாம் பாசம் வைக்க வேண்டும். இவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி, ஒத்தாசை, அக்கறை, உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும். இது வாஜிபு மட்டுமல்ல, ஃபர்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நன்றாக சிந்திக்க வேண்டும். நான் ஒவ்வொருவர்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள். பெரியவர்கள், பெரியப்பா, சின்னத்தா, சின்னம்மா, பெரியம்மா அத்தனை இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறோமா அல்லது துண்டித்து வாழ்கிறோமா என்பதை ஒரு கணம் நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், யாரின் மீது உண்மையாக பாசத்தை காட்ட வேண்டுமோ அந்த சொந்தக்காரிடத்துல அந்த பாசத்தை மனைவி வழியிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மனைவிமார்கள், மனைவியுடைய குடும்பம் இந்த சொந்தக்காரர்களுடைய லிஸ்டிலே சேர மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருகாமிலேயோ, குர்பாவிலேயோ, இரத்த உறவிலேயோ சொந்தக்காரிடத்துல மனைவிமார்கள் சேர மாட்டார்கள். ஆமா, எப்படி என்ன நடக்கிறது? மனைவிமார்களுடைய குடும்பத்திலே அதிகம் பாசம் வைக்கிறோம். வைக்க வேண்டியதுதான், வைக்க கூடாதுங்கிறதல்ல. என்னுடைய மச்சினனுக்கு நான் விசா எடுத்து கொடுத்தேன், என்னுடைய மச்சினனுக்கு கடை வைத்து கொடுத்தேன், என்னுடைய மச்சினனுக்கு இவ்வளவு லட்சம் செலவு பண்ண, அதை செஞ்ச, இதை செஞ்ச, முடிந்தால் செய்ய வேண்டியதுதான். ஆனால் ஒரு பக்கம் எதை உறவு என்று மார்க்கம் சொல்லுகிறதோ, இஸ்லாம் சொல்லுகிறதோ, அதை நாம் மறந்துவிட்டு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அங்குதான் நாம் தப்புழைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. என்னப்பா உங்க பெரியப்பா நிலைமை என்னாச்சு? பெரியப்பாட்ட பேசி 20 வருஷம் ஆச்சு, சொல்றமா இல்லையா? அவர் என்ன மதிக்கல, அவர் கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவர் பேசிட்டாரு, அடிச்சிட்டாரு. உப்பு சப்புக்கு இல்லாத காரணத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சின்னத்தாவுடைய நிலைமை என்னாச்சு? அவர் சொத்தை புடுங்கிட்டாரு, வீட்டை புடுங்கிட்டாரு, காட்டை புடுங்கிட்டாரு. இது இப்படிப்பட்ட நியாயமான காரணம் சொன்னாலும், அநியாயம் சொன்னாலும் இது மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. இது உங்களுடைய உறவுகள். இவர்களிடத்திலே நீங்கள் பேசாமல், நீங்கள் இவர்களிடத்திலே உறவு கொள்ளாமல் இருப்பது என்பது பாவத்திலே பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சோதரனே.
ஆக இவர்கள் மீது இருக்கக்கூடிய கோப, தாபம், ரோசம், இன்னும் அகராதியில என்னென்ன வார்த்தை இருக்கிறதோ சகலத்தை எடுத்து கடலிலே கலக்கி போட்டுட்டு இவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்ன காரணம் சொன்னாலும் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கிறது எங்க சின்னம்மாவுக்கு பிடிக்கல, எங்க சின்னத்தாவுக்கு பிடிக்கல, போராமை கொள்கிறார்கள். நான் வீடு வாங்குற அவர்களுக்கு பிடிக்கல, நான் தோட்டம் வாங்குறதுக்கு பிடிக்கல, போராமை கொள்ளுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் உறவை முறிப்பது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் இருந்தது. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி கராபா, எங்களுக்கு ஒரு சொந்தக்கார இருக்கிறாங்க, அசிலுகும் வயக்தஊனி, அவர்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன், ஆனால் அவர் என்னை துண்டித்து வாழ்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். நான் அவரோடு பிரியப்படுகிறேன், அவர் நேசம் கொள்கிறேன், அவரோட சேர்ந்து வாழணும்னு பல முயற்சி செஞ்சிருக்கிறேன், அவர் என்னை வெட்டி விடுகிறார், நான் ஒட்டி போனா வெட்டி விடுகிறார், நான் என்ன பண்றது அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு செய்தியை ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. வஹ்சின் இலைஹிம், அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றேன், வயுசியுனி, எனக்கு அவர் கெடுதி செய்கிறார், வஹலும் லஹும், அவர்களிடத்திலே நான் பொறுமையாக நல்ல குணத்தோடு நடந்து கொள்கிறேன், யஜ்அலூன, என்னை கண்டுகொள்வதில்லை அப்படின்னு என்ன செய்யறாரு, தன் குறைபாட்டை சொல்லி இப்படிப்பட்ட துரோகிட்ட எப்படி நடந்துக்கிறணும், துரோகின்னு சொல்லல அந்த இடத்துல, இப்படிப்பட்ட மோசமான மனிதரிடத்தில் யார சூழல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அந்த சஹாபி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபகால லஇன் குன்த கமா குல்த ஃபகன்னமா துஸிஃபுஹுல் மல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு நிகழ்ந்தால் நீ அவருடைய முகத்திலே இந்த சாம்பல் இருக்கு பாருங்க, அதை முகத்திலே பூசுவதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க பாருங்க, அதுதான் இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய செய்தி. என்ன சொன்னாங்க, வலா யஸால் மஅக மினல்லாஹி லஹீரன் அலைஹி மா தும்த அலா தாலிக், அப்படி ஒரு நிலை வறுமையானால் உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீ அவரை ஆதரிக்கிறாய், அவரிடத்திலே சலாம் சொல்லுகிறாய், அவருக்கு நல்லது செய்கிறாய், உபகாரம் செய்கிறாய், அவர் ஏற்றுக்கொள்ளாமல் துண்டித்து வாழுகிறாரா, அப்படி ஒரு நிலை உங்க குடும்பத்தில் நீடிக்கிறதா, அதை செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி நீடித்த காலம் உன்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிதான் நம்ம உறவு விஷயத்துல, சொந்த பந்தங்கள் விஷயத்துல, அர்ஹாம் ரகம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையான இரத்த உறவிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் சகோதரர்களே? மற்ற வணக்க வழிபாடுகளிலேயோ, மற்ற கொடுக்கல் வாங்கலிலேயோ, மற்ற இபாதத்துக்களிலேயோ எந்த குறையும் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் இந்த சமுதாய பின்தங்கி போயிருக்கிறது என்றால் சொந்த பந்தங்களை ஆதரிப்பதில்லை, அவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பதில்லை, விட்டுக் கொடுப்பதில்லை, அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்களை நேசிக்க வேண்டும், உறவுகளை பகைத்துக் கொள்ளாமல் துண்டித்துக் கொள்ளாமல் அவர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்து வலியுறுத்துகிற சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப யப்சுத ஃபி ரிஸ்கிஹி, ஒரு மனிதனுடைய உணவு, ரிஸ்க், பொருளாதாரம், வியாபாரம் அனைத்திலேயும் பரக்கத் உங்களுக்கு வேண்டும் என்றால், அதை விரும்புவீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்நாள், உங்களுடைய வயோதிகம் வாழ்நாள், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எல்லாம் அதிலே பரக்கத்து வர வேண்டும் என்று நீங்கள் நாடினீர்கள், ரஹிமா, உங்களுடைய சொந்த பந்தங்களிடத்திலே நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் சோதரிகளே. அதோடு மட்டுமல்லாமல் சஹாபா பெருமக்களுடைய காலத்திலே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே முஹம்மது பிரச்சாரம் செய்கின்றார் என்பது கேள்விப்பட்டு ஒருவர் சொல்லுகிறார், மாதா யஅமுருக்கும், உங்க நபி என்னப்பா சொல்லுகிறாரு, என்ன ஏவுகிறார்? அப்பொழுது சொல்லு, அபுதுல்லாஹ் வஹ்தஹு, படைத்த ஒருவனை வணங்க வேண்டும், லா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்லுகிறார். வத்ருக்குமா யகூலு ஆபாவுக்கும், உங்களுடைய மூதாதையமார்கள் சொன்னதையெல்லாம் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றார். யஅமுருனா பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு எங்களுக்கு ஏவுகிறார். வஸ்ஸிதுக், உண்மையாக இருக்கும்படி ஏவுகிறார்.
அதே போன்று வஸ்ஸிலா வல் இஃபாப் சுய அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் ஏவுகிறார். இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஏவுகிறார். அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறத மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கப்பட்டதுங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். சோதரிகளே, யார் அல்லாஹ்வையும் மறுமை ஏற்றுக்கொண்டார்களோ அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய குடும்பத்தினரிடம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அப்படி வாழணும், அப்படி உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடாது, துண்டித்து கொள்ளக்கூடாது, இணைந்து வாழணும். அப்படின்னா அவங்க வீட்டில் கூப்பிட்டு மாச கணக்கில் போட்டுட்டு உணவுகள் சாப்பாடுகளை போடுறதா? அது கிடையாது. அது இது சொன்னா சொல்றாங்க. எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? லைசல் வாசில் பில் முகாஃபி, சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வலாக்கின்னல் வாசிலா குத்தியத்து ரஹிமஹு வஸலா, உங்களுக்கு மத்தியில உறவு உடைய போகிறது அப்படின்னு ஒரு நிலை வருது. நமக்கு அவங்களுக்கு மத்தியில பிரிவினை வந்துரும், இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற நிலையில அவர்கள் சேர்ந்து வாழணும். அதுதான் உறவை பேணுதல் அப்படிங்கிற அர்த்தம். பேச்சில வார்த்தையில பெண்கள் ஆண்களுக்கு மத்தியில பல நிகழ்வுகள்ல இனிமேல் நீயும் ஆகாது நானும் ஆகாது அப்படின்னு ஒதுங்கிற பாருங்க. அந்த நேரத்துல தான் ஷைத்தான் நம்முடைய ஊசலாட்டமான எண்ணங்களை உருவாக்குகிறான். அந்த நேரத்துல அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், ஆகிரத்தை பயப்பட வேண்டும். பயந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள் அல்லவா, அதுதான் சேர்ந்து வாழுதல் அப்படிங்கிற சொன்னாங்க. அதல்லாம அவரை கூப்பிட்டு வச்சு மாச கணக்கில் சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது செய்தி அல்ல. இதுதான் உண்மையான சேர்ந்து வாழுதல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் முத்தாய்ப்பாக சொன்னார், ஜன்னா, சொர்க்கத்தில் எவனும் நுழைய முடியாது. காத்தி அவுர் ரஹம், யார் சொந்த பந்தங்களை உடைக்கின்றார்களோ துண்டிக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஆக இது திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தம்பதிகளுக்காக வேண்டி, அந்த மணமக்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லோருடைய துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக என்பதை கேட்டுக்கொள்வதோடு, இந்த தம்பதிகள் சிறப்பான அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த மகிழ்ச்சியான ஹலாலான சுபிட்சமான வாழ்க்கை வேண்டுமென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும்? முதலாக இறையச்சம், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டும். தம்பதிகளே, ஐனமா குந்த், எங்கிருந்தாலும், ஹைசுமா குந்த், எங்கே இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். தக்வா மிக அவசியம். இரண்டாவதாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூலும் எந்த வழிமுறையை, போதனையை, அறிவுரைகளை இந்த உலகத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் போதிக்கிறானோ அதை தலையாய் கடமை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக குர்ஆன் சுன்னாவை பலப்படுத்த வேண்டும், பற்றி பிடிக்க வேண்டும். ஷிர்க் பிதுகத்துக்களை அடியோடு ஒழிக்க வேண்டும். அதை பார்த்து கொண்டு போவதல்ல, முடிந்தால் கைகளால், இல்லாவிட்டால் நாவால், இல்லாவிட்டால் இடத்தை வெறுத்தொதுக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஷிர்க் பிதுகத்துக்களை ஒழிக்க வேண்டும். அடுத்ததாக நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இப்படியான பணிகளை தம்பதிகளை நீங்கள் செய்வீர்களா? இளைஞர்களே, பெரியோர்களே, இப்படியான பணிகளைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதை நாம் சரிவர குறையில்லாமல் செய்வோமேயானால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவ முஅமின், யார் வஅமில சாலிஹன் மின் ஸக்கரின் வஹுவ முஅமின், மூமினான அந்த ஈமானோடு இந்த நற்காரியங்கள் அவர்கள் புரிந்தார்களோ, நுஹிய அன்னஹும் ஹயாத்தன் தொய்யிபா, அவர்களுக்கு சாலிகான ஒரு சுபிட்சமான, தொய்யிபான, அமைதியான, நிம்மதியான, டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி தருவேன் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். சகோதரர்களே, ஆக நம்முடைய ஹலாலான உணவை தருவான், ஹலாலான உடையை தருவான். அவனுடைய பொருத்தமான வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் மேல் சொல்லப்பட்ட பணிகளை ஈமானோடு, ஈமான் அடிப்படையை வைத்து, கொள்கையை அடிப்படையாக தாங்கி ஒவ்வொரு நற்காரிகளும் இந்த தம்பதிகள் புரிவார்களேயானால் சிறந்த சுபிட்சமான வாழ்க்கையை இந்த உலகத்திலேயும் மறுமையும் பெற முடியும். அப்படியான ஒரு ஹயாத்த தொய்யிபாவான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்து கொடுப்பானாக.
அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய அனைத்து அமல்களையும் நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களின் மூலமாக நல்ல சந்ததிகளையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்கக்கூடிய பிள்ளைகளையும் அல்லாஹ் தருவானாக. அவர் ஹலாலான பொருள் செல்வங்களையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுக்கு தந்து இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றிகரமான வெற்றியாளர்கள் கூட்டத்தை அல்லாஹ் யாரை தேர்வு செய்திருக்கிறானோ அவர்களில் ஒருவராக இவர்களை எல்லாம் ஆக்கச் செய்வானாக. பாரக்கல்லாஹு லக் பாரக் அலைக் வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய இந்த குறுகிய நேரத்திலே என்னுடைய சிறிய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு படைத்தவனின் உதவி வேண்டுமா? படைத்தவனின் அருள் வேண்டுமா? உங்கள் வாழ்நாட்களில் பரக்கத் வேண்டுமா? உங்கள் வாழ்வாதாரங்களில் பரக்கத் வேண்டுமா? உங்கள் உறவுகளை வெட்டி நடக்காதீர்கள், உதறி தள்ளாதீர்கள். உங்கள் சொந்தங்களை கொண்டாடுங்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடையலாம், சொர்க்கத்தை அடையலாம் என்கின்ற சிந்தனையை தூண்டும் அழகிய உரையை தந்து அமர்ந்திருக்கும் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஷேக் ஷரீஃப் பாக்கவி அவர்களுக்கு மனவீட்டார் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து திருமண நிகழ்வின் தொடர்ச்சியாக ஈஜாப் கபூல் எனும் வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்வு துவக்கமாக தைக்காத்துரு மருஹூம் MK ஜலால் அவர்களின் மகன் வழி பேரன் மருஹூம் ஹாஜி SC அஹமது மீரா லப்பை அவர்களின் மகள் வழி பேரன் சகோதரர் MJ காதர் சாஹிப் மரைக்கார் அவர்களின் அன்பு மகனார் நமது அல் ஜாமில் அஸ்ஹர் ஹிஃபுல் மதரசாவின் முன்னாள் மாணவர் அல் ஹாஃபில் KS முஹம்மது இம்ரான் மணமகனுக்கும் காயிதே மில்லத் நகர் 6வது தெருவு மர்ஹூம் AM முஹம்மது ஐ துரூஸ் அவர்களின் மகன் வழி பேத்தி MH நெய்னா முஹம்மது அவர்களின் மகள் வழி பேத்தி ஷேக் MI அப்துல் மஜீத் மஹலரி அவர்களின் அன்பு மகளார் AM முஃபர்ரிசா சித்திகியா மணமகளுக்கும் நடைபெறும் திருமணத்தின் ஈஜாப் கபூல் என்னும் மணவாழ்க்கை ஒப்பந்த வார்த்தைகளை மணமகனிடமிருந்து பெற்றுக்கொண்டு மணமுடித்து தர வருகின்றார் மணமகளின் அன்பு தந்தை ஷேக் அப்துல் மஜீத் மஹலரி அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமை மகள் முஃபர்ரிஜா அவர்களை நீங்கள் வழங்க இருக்கிற 40 கிராம் தங்க நகையை மகராக பெற்று அவளுடைய முழு அனுமதியுடன் இந்த சபையோர் சாட்சியாக முன்வைத்து உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன். இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். பாரக்கல்லாஹு லக். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். தொடர்வது ஈஜாப் கபூல் நிகழ்ச்சி. மரைக்கார் பள்ளி தெருவை சார்ந்த மர்ஹூம் ஹாஜி AP மஹமூத் அவர்களின் மகன் வழி பேரன் மர்ஹூம் அம்பை சையது முஹம்மது அவர்களின் மகள் வழி பேரன் ஹாஜி M நூருல் ஹக் அவர்களது அன்பு மகனார் NH சையது முஹம்மது மணமகனுக்கும் தைக்காத்தரு மர்ஹூம் MK முஹம்மது ஜலால் அவர்களின் மகன் வழி பேத்தி மர்ஹூம் ஹாஜி SC அஹமது மீரா லப்பை அவர்களின் மகள் வழி பேத்தி சகோதரர் MJ காதர் சாஹிப் மரைக்கார் அவர்களின் அன்பு மகளார் அல் ஹாஃபிலா KS ஃபாத்திமா சப்ரினா சித்திகியா மணமகளுக்கும் நடைபெறும் இத்திருமணத்தின் ஈஜாப் கபூல் என்னும் மணவாழ்க்கை ஒப்பந்த வார்த்தைகளை மணமகனிடமிருந்து பெற்றுக்கொண்டு மணமுடித்து தர வருகின்றார் மணமகளின் அன்பு தந்தை
சகோதரர் எம்ஜே காதர் சாஹிப் மரைக்கார் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. எனது மகள் பாத்திமா சபினாவை இங்கே தருவதாக ஒப்புக்கொண்ட 24 கிராம் தங்க நகைக்கு மகருக்கு அவருடைய மனப்பூர்வமாக சம்மதித்து இங்கே வந்திருக்கும் சாட்சிகளால் கூட உங்களுக்கு நான் மனமுடித்து தருகிறேன். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனின் பேரருளால் மன வாழ்க்கை ஒப்பந்தம் இனிதே நிறைவேறி உள்ள இவ்வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்திய வழியில் நாமும் இந்த மணமக்களை வாழ்த்தி மகிழ்வோம். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் அபிவிருத்தியை தந்தருள்வானாக. உங்கள் இருவரையும் நற்காரியங்களில் ஒன்றிணைப்பானாக. அடுத்ததாக மகர் தொகையை மணமகளின் தந்தையிடம் வழங்குகின்றார். மணமகன் KS முகமது இம்ரான் அவர்கள் வாக்களித்த 40 கிராம் தங்க நகையை மணப்பெண்ணின் தந்தை ஷேக் அப்துல் மஜீத் மகளிர் அவரிடம் வழங்குகின்றார். அடுத்ததாக மணமகன் NH சையது முகமது அவர்கள் வாக்களித்த 24 கிராம் தங்க நகை மகரை பெண்ணின் தந்தையிடம் வழங்குகின்றார். ரெட் ஸ்டார் சங்கத்தின் சார்பாக வாழ்த்து மடலை வாசித்து அளிக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மணமகன் NH சையது முகமது BE, மணமகள் அல் ஹாஃபிலா KS ஃபாத்திமா சப்ரினா சித்திகா. மணநாள் இன்று 21/4/2024 ஹிஜ்ரி 1445 சவ்வால் பிறை 11. மணமகன் அல் ஹாஃபில் KS முகமது இம்ரான் BE, மணமகள் AM முஃப்ரிஜா சித்திகியா. அருளன்பு பண்பின் அளவற்ற அல்லாஹுவின் திருநாமம் போற்றி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை அகத்தினுள் இருத்தி, புதுமணச் செல்வங்களே, திருமணம் என் வழிமுறை என்ற பேரறிவு பெட்டகம் பெருமானாரின் அருள்மொழிக்கேற்ப நல்லறமாம் இல்லறம் காண முனைந்துள்ள உம்மை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்வு அடைகின்றோம். எழில்மிகு தம்பதிகளே, திருமறை நெறி நின்று திருநபி வழி சென்று நீமிர் வளைவுடை வாழ்வும் நிறைவுடை செல்வமும் வரம்பின்றி பெற்று பல்லாண்டு பலவாண்டு வாழ்வாங்கு வாழ வல்லோனாம் அல்லாஹுவை உள்ளார வேண்டுகிறோம். இணையில்லா இறைவா, இவர்கள் வாழ்வில் வளங்கள் பெருகட்டும், வசந்தங்கள் சூழட்டும், உன் அருள் நிறையட்டும். ஆமீன். நபி வழியில் வாழ்த்துகின்றோம். பாரக்கல்லாஹு லக ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர். ஒருங்கிணைந்த மரைக்கார் பள்ளி அப்பாவள்ளி ஜமாத்தின் சார்பாக வாழ்த்தும் உள்ளங்கள் ரெட் ஸ்டார் சங்க உறுப்பினர்கள். இந்த வாழ்த்து மடலை மணமகனின் கரங்களில் ஜெய்ப்பூர் மாமா அவர்கள் வழங்குவார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நன்றி உரை. திருமண நிகழ்வில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மணவீட்டார் சார்பாக உளப்பூர்வமான நன்றியினை தெரிவிக்க வருகின்றார் அல் ஹாஃபில் சையது முஹம்மது அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த திருமணம் இனிதே நிறைவு பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த திருமணம் நடைபெற இந்த
பள்ளியை தந்த நிர்வாகத்தினருக்கும் ஜமாத்தார்களுக்கும் மணமக்களின் வீட்டார்களின் சார்பை அழைக்கப்பட்டு வந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்த உங்கள் அனைவர்களையும் மணமக்களின் வீட்டாரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாகுமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவாக இந்த இனிய திருமண நிகழ்வை கஃபாரா துஆவுடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان
سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواسي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا. بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى
ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق. والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى. ثم ذهب إلى أهله يتمطى. أولى لك فأولى ثم أولى لك فأولى. أيحسب الإنسان أن يترك سدى. ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى. أليس ذلك بقادر على أن يحيي الموتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين
الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم.